வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். சைவம்னா என்ன, அசைவம்னா என்ன, வெஜ்னா என்ன, நான்வெஜ்னா என்ன? நிறையா பேர் இதே மனப்பக்குவத்தில் தான் இருக்காங்க. ஒரு செடி மரம் கொடிக்கெல்லாம் உயிர் இல்லை, உணர்வு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மரம் செடி கொடிகளுக்கும் உயிரும் உணர்வும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு செடி இருக்குது. அந்த செடியோட இலையை ஒரு புழுவோ இல்லை பூச்சியோ திங்க வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அது தன்னை நோக்கி ஒரு ஆபத்து வருது அப்படின்றத உணர்ந்து அது தன்னுக்குள்ளேருந்து ஒரு விஷ அமிலத்தையோ இல்லை விஷ வாயுவையோ ப்ரொடியூஸ் பண்ணும். இது தன்னை அந்த பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அது செய்கிற எதிர்வினை. அது எப்படி கண்டுபிடிக்குதுங்கிற பட்சத்தில் அது ஒரு வைப்ரேஷன்ஸ் மூலமாக கண்டுபிடிக்குது. சத்தங்கள். அப்படின்னா மரத்துக்கு காது இருக்கா? வைப்ரேஷன்ஸை உணருது. அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக ஆப்போசிட்டில் தன்னை நோக்கி எது வருது அப்படிங்கிறத உணருது. உதாரணமாக அந்த பூச்சி என்ன சத்தம் உருவாக்குதோ அந்த சத்தத்தை நம்ம அந்த மரத்துக்கு பக்கத்துலேயோ அந்த செடிக்கு பக்கத்துலேயோ உருவாக்கணும்னா அந்த சேம் எதிர்வினையை அந்த மரம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னும் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இதை விட இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புல்லையோ இல்லாட்டி ஒரு இலையவோ நம்ம பச்சை இலையை வெட்டுறப்ப ஒரு ஸ்மெல்லு வருது இல்லை? எடுத்து மோந்து பார்க்குறப்ப ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கும். நம்மளுக்கு மைண்டெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகும். அப்படியான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற அந்த ஸ்மெல்லு அந்த தாவரத்தோட அழுகுரல் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம். எப்படின்னா அந்த இலையை வெட்டுறப்ப அதுக்குள்ளேருந்து வர அந்த ஸ்மெல்லு தன்னை நோக்கி ஒரு ஆபத்து வருது, நீங்கள் எல்லாம் உஷாராக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் மற்ற தாவரங்களுக்கு ஒரு அபாயமணி ஒலிக்குது. நம்ம பைப்பில் தண்ணி போகுது. அது மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்சிருக்கோம். அந்த பைப் ஃபுல்லாக மூடி தான் இருக்கு. இருந்தாலும் தண்ணி எந்த இடத்துல போகுதோ அந்த சத்தத்தை நோக்கி அந்த வேர்கள் வளர்ந்து அந்த இடத்த நோக்கி வருது. ஸோ இது அந்த மரங்களுக்கு உணர்வு இருக்கு. அந்த வைப்ரேஷன்ஸை அதை உணர முடியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மனிதர்கள் ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு பிணைப்பு, ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு பிணைப்பு, ஒரு நட்புங்கிற பிணைப்பு, அப்புறம் வேலை பார்க்குற இடத்துலையும் குடும்பமாக உட்காந்து தான் வேலை பார்க்குறோம். அந்த மாதிரி மரங்களுக்கு இடையிலையும் ஒரு வெப் இருக்கு. மீன்ஸ் அதை வுட் வைடு வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேர்ல்டு வைடு வெப்னுங்கிறோம்ல, அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற வேர்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு சின்ன செடியோட வேரும் ஒரு பெரிய மரத்தோட வேரும் ஒரு கொடியோட வேறு, அப்புறம் பூஞ்சைகள், காளான்கள், இதுங்களோட வேறு எல்லாம் ஒன்றுக்கோட ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு செடி ஊட்டச்சத்து இல்லாமல் கஷ்டப்படுதுங்கிற பட்சத்தில் அதோட பெரிய மரம் பக்கத்துல இருந்து அதோட வேர்லேருந்து இதோட வேருக்கு சத்துக்களை கடத்துது. இந்த வச்சு வாழ்ந்துக்கோ, சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு அதிகமாக இருக்கு, ஸோ என்கிட்ட நீ கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து அதையும் வாழ வைக்குது. மரங்களோட மரங்கள் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. மரங்களோட சத்தங்கள் இருக்கு. மரங்கள் ஒரு சத்தத்தை எழுப்புது. ஒவ்வொரு நேரத்திலையும் வித்தியாசமான சத்தத்தை எழுப்புது. அந்த வாசனை, அப்புறமேலு காத்து கூட மரத்தின் மொழி தானே, காற்றும் தாவரத்தின் மொழி தானே. இன்னும் ஒரு சிறப்பான விஷயத்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மன கஷ்டத்தில் இருக்கோம், ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்தாலும் நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும். ஒரு நல்ல அழகான பூவுக்கு பக்கத்தில் போய் நம்ம உட்காந்து அதை பக்கத்தில் ரசித்து பார்க்குறப்ப, கண்ணோட கண்ணு நேர பார்க்குறப்ப நம்மளுக்கு மனசு கொஞ்சம் அமைதியாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்மளோட சைக்காலஜின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இது மரங்களோட சைக்காலஜி. மரங்களோட ஒரு வித்தியாசமான சக்தி. மரங்களுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸை உணர்ற சக்தி இருக்கு இல்லையா? நம்ம அது பக்கத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்மள்டேருந்து வர ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை அந்த மரங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தனக்குள்ளார இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்மளுக்கு பரப்புது. அப்படி பரப்புறப்ப அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி நம்மளோட மைண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுது. எல்லாரும் மரத்தோட பயன் என்னன்னு கேட்டால் மரம் காற்று தருது, பழம் தருது, ஆனால் அதை விட இன்னும் நிறைய தருது. அதுவும் நம்ம கூட வாழ்கிற ஒரு சக உயிரினம். அந்த உயிரினம் நம்மளுக்காக நிறைய விஷயத்த செய்யுது. இது எந்த அளவுக்கு உண்மைனா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, உங்கள் மனசு இப்போ கொஞ்சம் சரியா இல்லை, அமைதி இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் நேராக போய் அந்த மரத்தை கொஞ்சம் நேரம் கட்டி பிடிச்சிக்கோங்களேன். மைண்டை ஃபுல்லாக நம்மளுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி விடும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. மரமும் நம்ம கூட வாழ்கிற ஒரு சக உயிரினம், உணர்வுகளோட நம்ம மேலே பாசத்தை கொட்டுற ஒரு சக உயிரினம். அந்த உயிரினத்துக்கு அதுவும் உயிரினம் மதிப்போமே. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.